இந்திய உழைப்பாளி மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கி கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாடு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை மதுரை மாநகரில் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே 1952ஆம் ஆண்டு 3வது மாநாடும் 1972ஆம் ஆண்டு 9வது அகில இந்திய மாநாடும் 1992ஆம் ஆண்டு 14வது அகில இந்திய மாநாடும் 2008ஆம் ஆண்டு கோயம்புத்தூரில் 19வது அகில இந்திய மாநாடும் இப்போது மீண்டும் மதுரையில் 2025ஆம் ஆண்டு 24வது அகில இந்திய மாநாடும் நடைபெறுகிறது. இந்த 24 மாநாட்டில் 5 மாநாடுகளை தமிழகம் பொறுப்பேற்று நடத்தியிருக்கிறது. குறிப்பாக மாநாட்டுக்கு தேவையான நிதியை சேகரிப்பதில் முட்டி உடைய செருப்பு தேய பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் பல நாட்கள் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை மக்களிடமிருந்து பெறுகிற மகத்தான பணியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். மாநாட்டினுடைய நிறைவு நாளான ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட உழைப்பாளி மக்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நடத்துவது என்று நம்முடைய கட்சி தீர்மானித்திருக்கிறது. இன்றைக்கும் மாநிலம் முழுவதும் மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அவர்கள் தேடி வருகிற ஓரோடி வருகிற இடமாக நம்முடைய தோழர்களுடைய இல்லங்களும் கட்சி அலுவலகம்தான் இருந்து கொண்டிருப்பது என்பதை எதிரிகள் கூட மறுக்க முடியாது. அப்போ நம்மால் பலன் பெற்றவர்களெல்லாம் இந்த பேரணிக்கு வர வேண்டும். மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடா அல்லது சித்திரை திருவிழா முன்கூட்டியே வந்துவிட்டதா என்று மக்கள் பிரமிக்கத்தக்க வகையில் அந்த பேரணியை நாம் நடத்தி காட்ட வேண்டும். கிளைக்கு ஒரு வாகனம் என்கிற முறையில் நாம் வருவதென்று முடிவெடுத்தால் மாநில குழு தீர்மானித்திருக்கிற 5 லட்சத்தையும் தாண்டி அந்த பேரணிக்கு மக்கள் வருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அதற்கான முயற்சியில் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் தங்களுக்கு இருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்த வேண்டும். பேரணியை வெற்றிகரமாக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.